மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலில் என்ன பார்க்கலாங்கன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான கருப்பு கவுனி அரிசி பாயசம் பார்க்கலாங்க. பாயசத்துக்கு தேவையானதுங்க கருப்பு கவுனி அரிசி அரை கப்புங்க. இந்த மாதிரி கப்பில் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாலுங்க. இது ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்க நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். இதில் ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சுங்க. அப்புறம் முந்திரிங்க, திராட்சைங்க. இதுக்கு தேவையானது இவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கருப்பு கவுனி பாயசம் செஞ்சிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து கொட்டிங்க. இது நல்லா களைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க. நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கலாங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிக்கலாங்க. அழுக்கு இருக்குங்க. நல்லா 2 டைம் நல்லா அலசிக்கலாங்க அரிசியை. பாருங்கள், நல்லா கழுவியாச்சுங்க. இது மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இனிமேல் போட்டு வேவிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா வேவிக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகணுங்க. இப்போ வேவிக்கலாங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றி வேவிக்கணும்னு காட்டுறேங்க. பாருங்கள், இது 1/4 படி டம்ளருங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் ஊற்றி வச்சுங்க. 1 டம்ளர் ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. எப்படி வெந்திருக்குதுன்னு வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்ந்து இவ்வளோ நேரம் வெந்து இப்படி குழம்புன்னு ஆயிடுச்சுங்க. 1/4 மணி நேரம் வெந்துருச்சுங்க. பாருங்கள், அரிசிக்கு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்க. பாருங்கள், இனிமேல் சர்க்கரை போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. எவ்வளோ தேவையோ இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு குழம்பு ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அரிசி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலக்கி வச்சுங்க. இனிமேல் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. பாருங்கள், தனி ஒரு வடச்சட்டி வச்சு நெய் இருந்தால் வணக்கிக்கலாங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. தேங்காய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க. இப்படி கொட்டிடலாங்க அதுலேயே. பாருங்கள், இது வந்து பாசிப்பயிறு கூட இருந்தால் வேவிச்சு பாசிப்பயிறு கவுனி அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு கூட செய்யலாங்க. அது இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படி சிம்பிளாக செய்கிறதுக்காக நான் இப்படியே வெறும் அரிசி மட்டும் வச்சு செய்கிறேங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க இனிமேல். பாருங்கள், தேங்காய் பால் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இது ஏலக்காயும் போட்டு அரைச்சிருக்கிறேங்க. அவ்வளோதாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாங்க. பாருங்கள், உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு கவுனி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பாசிப்பயிறு இது வேக வச்சு ஒன்றா போட்டு கூட செய்யலாங்க. நான் வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறது வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு காட்டிக்கிறேங்க. நீங்களும் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.